வணக்கம். அன்பு பாகம் 4. உயிர்கள் மீது அன்பு. நாம் உயிர்கள் மீது அன்பு வைக்க வேண்டும். ஞானிகளும் மகான்களும் முனிவர்களும் பெரியோர்களும் உயிர்கள் மீது அன்பு காட்டி வாழ்ந்துள்ளார்கள். அவர்கள் நம்மையும் அவ்வழியில் வாழ்வதற்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். இதனை உணர்ந்து கொண்ட பாரதியார் சிறார்களுக்கு அன்பின் அவசியத்தை உணர்ந்து கற்றுக் கொடுக்கின்றார். கொத்தி திரியும் அந்த கோழி, அதை கூட்டி விளையாடு பாப்பா. எத்தி திருடும் அந்த காக்கை, அதற்கு இறக்கப்பட வேண்டும் பாப்பா. பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பா. வாலை குலைத்து வரும் நாய்தான், அது மனிதனுக்கு தோழனடி பாப்பா. வண்டி இழுக்கும் நல்ல குதிரை, நெல் வயலில் உழுது வரும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு, இவை ஆதரிக்க வேண்டுமடி பாப்பா என்று சிறார்களுக்கு உயிர்கள் மீது அன்பு வைக்க வேண்டியதன் அவசியத்தை பாரதியார் பாடலூடாக குறிப்பிட்டு விளக்கி இருக்கின்றார். கொத்தி திரிகின்ற கோழி சத்தான உணவாகிய முட்டையினை நமக்கு தருகின்றது. அத்தகைய கோழி மீது அன்பு காட்டி அதனை கூட்டி விளையாட வேண்டும். எத்தி திருடுகின்ற காக்கை தன் பசையின் நிமித்தமாகவே அதனை செய்கின்றது. அதன் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும். பாலை தருகின்ற பசு சாதுவான மிருகம். அது கோமாதாவென போற்றப்படுகின்றது. யாவர்க்குமா பசுவிற்கு ஒரு வாயுரை என்பார் திருமூலர். எனவே இத்தகைய பசுவின் மீது அன்பு காட்டி அதற்கு உணவளிக்க வேண்டும். வாலை ஆட்டுகின்ற நாய் நன்றியுள்ள விலங்கு. அதற்கு நாம் உணவிட்டால் வாழ்நாள் முழுதும் அந்த நன்றியினை அது மறவாது இருக்கும். அத்துடன் வீட்டையும் நம்மையும் காக்கின்ற நாய் மீதும் நாம் அன்பு காட்ட வேண்டும். வண்டியில் நம்மை சுமந்து செல்கின்ற குதிரை மீதும் நாம் அன்பு காட்ட வேண்டும். நெல் வயலிலே உழுகின்ற மாடு நமக்கு பல வழிகளிலும் உதவி புரிகின்றது. இது நமக்கு செய்கின்ற உதவிக்கு நன்றி கூறும் முகமாக தை மாதம் மாட்டுப் பொங்கல் பொங்கி அதற்கு நன்றி கூறி அன்பினை வெளிப்படுத்துகின்றார்கள் தமிழர்கள். அடுத்து ஆடு நம்மை அண்டி பிழைக்கின்ற விலங்கு. இதற்கும் நாம் அன்பு காட்டி ஆதரிக்க வேண்டும். இவ்வாறாக விலங்குகளை ஆதரித்து அவற்றுக்கு அன்பு காட்ட வேண்டும். காலொடிந்த ஆட்டுக்குட்டியை புத்தரும் இயேசுவும் சுமந்து சென்ற வரலாற்று கதைகளினை நாம் படித்திருக்கின்றோம். மழையில் நனைந்த பசுக்களை காப்பாற்ற கிருஷ்ணர் கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்ததாக பாகவதம் குறிப்பிடுகின்றது. தாய்ப்பன்றி இறந்தமையால் வாடிய குட்டிகளுக்கு பாலூட்ட சிவபெருமான் பன்றியாக வந்த கதையினை படித்திருக்கின்றோம். இறைவனே உயிர்களுக்கு அன்பு செலுத்துவதற்காக உதவி செய்திருக்கின்றார். இறைவனும் இறை தூதர்களும் உயிர்கள் மீது அன்பு காட்டி இருக்கின்றார்கள். இந்த உலகம் சமநிலையாக இருப்பதற்கு எல்லா உயிர்களினதும் இருப்பு அவசியமானது. எனவே உயிர்கள் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு நாம் துணை புரிய வேண்டும். அதற்காக உயிர்கள் மீது நாம் அன்பு காட்டுவோம். நன்றி.